ராஜேஸ்வரி, கடந்த 3 நாட்களாக ஆளுநருக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கின் மீதான விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆளுநருக்கு 24 மணி நேர கெடு விதித்த நிலையில் ஆளுநர் தரப்பில் எந்த விதமான பதிலும் அளிக்காத சூழ்நிலையில் இன்று மீண்டும் இந்த விசாரணை தொடங்கியது. இன்று மசோதாக்களை ஆளுநர் திருப்பி அனுப்பிய விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு தரப்புக்கும் மத்திய அரசு தரப்பிற்கும் இடையே காரசாரமான வாதம் இன்று உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றது. அப்போது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மாநில அரசின் மசோதாக்களை நிறைவேற்றுவதில் ஆளுநர் முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடாது என்றும் அடுத்தது என்ன என்ற கேள்வியையும் அவர்கள் எழுப்பினார்கள். மசோதாவை திருப்பி அனுப்புவதில் தாங்கள் முட்டுக்கட்டையாக இல்லை என்றும் அதில் சில சிறப்பு அம்சங்களை சேர்க்க விரும்பினோம் என்றும் ஒருவேளை அந்த மசோதாவை திருப்பி அனுப்புவதற்கு முன் ஆளுநருடன் மாநில அரசே கலந்து ஆலோசனை செய்து இருதரப்பும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைப்பதே சிறந்த நிர்வாக நடைமுறை என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஆலோசனை தெரிவித்தனர். தொடர்ந்து அரசியலமைப்பு சட்டத்தின் 200வது பிரிவை திரித்து தவறாக பயன்படுத்த மாநில அரசு முற்படுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் ஆளுநர் தரப்பில் மத்திய அரசின் அட்டார்னி ஜெனரல் எடுத்துரைத்தார். இதனால் தற்போது ஆளுநர் மசோதாக்களை கிட்டத்தட்ட ஒரு 14 மசோதாக்களில் 2 மசோதாக்களை தவிர ஒரு 12 மசோதாக்கள் நிலுவையில் இருக்கின்றன. அதில் 2 மசோதாக்கள் குடியரசுத் தலைவருக்கு ஆளுநரே அதை திருப்பி அனுப்பியிருக்கிறார்கள். இவ்வாறு மாநில அரசின் உரிமைகளை பறிக்கும் வகையில் ஆளுநரின் செயல்பாடு இருக்கிறது என்று தமிழக அரசின் தரப்பில் மூத்த வழக்கறிஞர்கள் அபிஷேக் மனு சிங்வி மற்றும் வில்சன் உள்ளிட்டோர் இன்று உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் வாதிட்டனர். இதற்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகளும் கடுமையான அதிருப்தியை ஆளுநருக்கு தெரிவித்திருக்கிறார்கள். மாநில அரசின் மசோதாக்களை இருவரும் இணைந்து அதை நிறைவேற்ற வேண்டும் என்றும் ஒரு தரப்பு மட்டும் அதை நிறைவேற்றாமல் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்தால் ஆளுநரின் மனதில் என்ன இருக்கிறது என்பது மாநில அரசுக்கு எப்படி தெரியும் என்ற கேள்வியையும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இன்றைய அந்த வாதத்தின் போது எழுப்பியிருக்கிறார்கள். தொடர்ந்து இருதரப்பு வாதம் சென்று கொண்டிருக்கிறது. ஆளுநர் மற்றும் தமிழக அரசு ஆகிய இருவருக்கும் இடையேயான பல்வேறு கருத்து வேறுபாடுகள் மற்றும் மசோதாக்களை திருப்பி அனுப்பும் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக உச்சநீதிமன்றம் இன்று மிக முக்கியமான உத்தரவுகளை பிறப்பிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜேஸ்வரி.